தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ உங்ககிட்ட எனக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகளை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம சென்னையிலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தாங்க. நான் கொல்கட்டாவுக்கு லோடு ஏற்றிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு கிராஸ் பண்ணி ஆந்திரா ஏறும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படலை. யூஸ்வலாக அங்கே எலெக்ஷன் நடக்கிறதுனால என்னென்ன செக் பண்ணுவாங்களோ அதெல்லாமே டாக்குமெண்ட்டு, பின்னாடி லோடு என்ன இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து நான் வந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆந்திரா தாண்டி ஒரிசா ஏறும்போது கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரிசாலாம் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அங்கே எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரிசாலாம் கடந்து நான் போகிறேங்க. வெஸ்ட் பெங்கால் பார்டர் ஏறுறேன். 2 நாள் எதையோ போயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் பார்டரு நைட்டு கரெக்டாக 1 மணி. நம்மளுடைய தமிழ்நாடு வண்டி, லாரி எல்லாமே வருது. அதனால சரி, என்ன பிரச்சனைனாலும் நம்மளுக்கு உதவுவாங்க அப்படின்ற தைரியத்தில் அந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஹைவேலங்க, ஹைவேல பேரிகார்டு போட்டு நிற்கிறாங்க. ஒரு 2-3 ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க பார்க்க. பக்கத்தில் போலீஸ்காரங்களும் இருக்காங்க. சரி, போலீஸ் தான் போல், ஏதோ செக் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு நானும் வண்டியை நிறுத்திட்டு, என்ன சார் இது அப்படின்னு கேட்கும்போது, ஆத்தரைசேஷன் பேப்பரு அப்படின்னாரு. ஆத்தரைசேஷன் பேப்பர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அவங்களோட லாங்குவேஜில் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னாங்க. அப்பா, ஆத்தரைசேஷன் பேப்பர்னால் உன்னுடைய ஓனர் நீ தான் டிரைவர் இந்த வண்டிக்கு அப்படின்னு அவருடைய அப்ரூவோடு நீ இந்த ஊருக்குள்ளே நீ நுழையிற அப்படின்றதுக்காக நீ வாங்கிட்டு வரணும்ப்பா. அது இருந்தால் தான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீ உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி டீசெண்டாலாம் நான் சொல்கிற மாதிரி டீசெண்டாலாம் சொல்ல, ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிற மாதிரி, இது கூட இல்லாமல் நீலாம் வந்துட்டியா, வேறு இது தெரியாது உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக 4-5 பேர் சேர்ந்து கிண்டல் கேலி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா மொழி தெரியாத ஒரு ஊரில் ஒருத்தன் போகிறான்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கும். சில பேருக்குலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை இவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. சரி, என்ன தான் இவங்களுடைய நோக்கம்னு சொல்லி கேட்கும்போது, 5000 ஃபைனு, உனக்கு 5000 ஃபைன் போட்டால் தான் நீ போக முடியும் அப்படின்றாங்க. சார், நான் வந்ததே லோடு கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கேன், இதில் என்னால் 5000 கொடுக்க முடியாது. 5000 ஃபைன்ன்றீங்க, இது வரைக்கும் நான் 5000 ஃபைன்லாம் கட்டினதும் கிடையாது, என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான், சரி 2000 கொடு, மாமூல் கொடு, 2000 கொடு, கேஸ் போடல அப்படின்னா. சார், நான் 100 ரூபா கூட இல்லை, 50-100 கூட இல்லாமல் வந்திருக்கேன், என்கிட்ட போய் 2000 கேட்குறீங்களேன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய பாஷையெல்லாம் அவங்களுக்குள்ளே என்னென்னவோ பேசிக்கிட்டாங்க. வண்டியை ஓரம் கட்டுவா அப்படின்னு பேப்பர் வாங்கி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நைட்டு 1 மணிக்கு நடக்குது. அப்புறம் நம்ம தமிழ்நாடு வண்டி கிராஸ் ஆகும்போது சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணா என்னண்ணா இவங்க 2000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 50 ரூபா கொடுத்துட்டு போடா தம்பின்னாரு. இவங்ககிட்ட 50 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாங்க. 50 ரூபாலாம் வாங்க மாட்டாங்க. 2000 கொடுத்தா கூட இல்லை அவனு போட்டவொன்னே அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்லைனா கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவங்களோட ஆயுதமே என்ன தெரியுமா? கடைசியாக கேஸ் போட்டுருவேன், 2000, 1000, 3000, 4000 கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு. சரி சார், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படி சொல்லி ஒரு மணி நேரம் அங்கே நிற்கிறாங்க. 1 மணி நேரம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த இடத்துல நிற்க வச்சு, இவங்களுடைய இது எண்ணம் என்னன்னா கொஞ்ச நேரம் நிற்க வச்சா காசு எதனா கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் தயவு செஞ்சு வரவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் காசு கொடுக்காதீங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு காசு கொடுக்காதீங்க யார்கிட்டையும். நான் ஒரு 1 ஹவர் நின்று பிறகு சரி 200 ரூபாவது கொடு அப்படின்ட்டாங்க. கடைசியில் அவங்க அதான் கேட்டாங்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். சரி சார், 200 ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு கேஷ் இல்லை அப்படின்னேன், ஜிபே தான் இருக்குது அப்படின்னேன். சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய நம்பர் கொடுத்தாரு. நம்பருக்கு கொடுத்து இந்த நம்பருக்கு பண்ணுன்னு. அதில் போய் பார்க்கும்போது இவருடைய டிபியே கிடையாது, அது வேறு யாரோ ஒருத்தவங்களுடைய, இவங்களுடைய எப்படி சொல்கிறது, ரவுடியுமே போலீஸுமே இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருந்து வர வண்டி எங்ககிட்ட மாமூல் வாங்கி அதை வச்சு தான் அந்த ஸ்டேட்டில் வாழ்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை அங்கே. இங்கிலீஷில் பேசுனா அவங்களுக்கு மொழி தெரியல, இங்கிலீஷே தெரியல அவங்க சுத்தமாக. இங்கிலீஷில் பேசுனா அசியமாக பேசுகிறாங்க. அதனால் இங்கிலீஷ் அவங்க பேச முடியாது. ஹிந்தி வேணால் கொஞ்சம் பேசலாம், ஹிந்தி புரியுது அவங்களுக்கு. பெங்காலி தான் அவங்க, ஆனால் ஹிந்தி பேசுகிறாங்க, ஒரு சில இடத்துல பேசுகிறாங்க, ஹிந்தி பேசலாம். அப்புறம் என்னாச்சுன்னா, ஜிபே நம்பருக்கு பைசா போடுறேன் அப்படின்னு போட்டேங்க. ஏன் போகலன்னா, நான் இருந்த இடம் ஃபாரஸ்ட் இடம், அந்த இடத்துல டவர் கிடைக்கல, போகல சார்னு. அப்புறம் அவங்க ரொம்ப வெறியாகிட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் கிளம்பு, நான் போலீஸ் கேஸ் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் கேஸ் போட்டாங்க. 1000 ரூபான்னு சொல்லி. என்ன கேஸ் போட்டிருக்கான்னு எடுத்து பார்க்கும்போது சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க.
சரி சீட் பெல்ட் கேஸ் போட்டிருக்காங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தரைஸ்டு பேப்பருன்னு ஒன்று சொன்னாங்க, அது இருந்தால் தான் என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை போயிட்டு நான் ஒரு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். ஏன்னா என்னண்ணா இது மாதிரி கேட்குறாங்களே ஆத்தரைஸ்டு பேப்பர்னா என்னென்னு கேட்கும்போது, ஆமாப்பா கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும் அது நீ அப்படின்னாங்க. எவ்வளோண்ணா ஆகும்னா இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னாரு. ஆன்லைன்லேயே எடுத்து இப்பயே போட்டுறேன்ப்பான்னாரு. உடனே அந்த பேப்பரும் வந்து எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நானும் பிடிஎஃபாக வச்சுருக்கேன், பிரிண்ட் அவுட் எங்கன்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அந்த பார்டர் கிராஸ் பண்ணி வந்தேன். கரெக்டாக 2 கிலோமீட்டரில் இன்னொரு கேங் இதே மாதிரி நிற்கிறாங்க. நின்று அந்த பேப்பரை கேட்குறாங்க. அந்த பேப்பர் என்னென்னா இதுதான், ஒரு நிமிஷம் காட்டுறேன். இதுதாங்க அந்த ஆத்தரைஸ்டு பேப்பர்னு சொல்கிறாங்களே, அது இப்படி தான் இருக்கும். டிரைவரு, ஓனரு இவங்களுடைய ஃபோட்டோ, இவங்களோட ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணி வந்துடும். இவங்களை வந்து லீகலாக தான் போகிறாங்க, எந்த இல்லீகல் விஷயத்துக்கும் இவங்க போல வரலன்றதுக்காக ஒரு அத்தாரிட்டி அது. சரிங்களா, அது இருந்துச்சு. 2வது மடக்கினாங்களா, அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் இப்போ தான் மடக்குனாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு கேஸ் போட்டிருக்காங்க சார், நீங்கள் வேணா பாருங்கள் சார்னு சொல்லிட்டு கேஸ் போட்ட அந்த சர்டிஃபிகேட் மாதிரி வரும்ல, அது வந்து சலான் வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்துடுச்சு. எனக்கு 10 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு. இது வந்து பிரிண்ட் அவுட்டை எடுத்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு இதுதான் கேஸ் போட்டது. சார் இந்த கேஸ் போட்டுருக்காங்கன்னு மொபைல்லேயே பிடிஎஃப் எடுத்து காட்டினேன். நான் காட்டினோடனே பார்த்துட்டு சரி சலோ அப்படின்ட்டாரு. நாங்கள் வந்து வண்டி எடுத்துன்னு வந்துட்டேங்க. வந்துட்டு பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்க்கிங்கில் போட்டு வண்டியை வந்து கம்பெனிக்கிட்ட நாளைக்கு காலைல போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கம்பெனி காலில் போயிட்டு இறக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இறக்கிட்டு காலைல போயிட்டு வண்டியை போய் இறக்கிட்டேங்க. இறக்கிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு லோடு கிடைக்குதுங்க மும்பைக்கு. இதுதாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை. என்ன ஆச்சுன்னா, நான் மும்பைக்கு லோடு ஏற்றதுக்கு போயிட்டேங்க. கம்பெனியில் போய் ஏற்றிட்டேன். சிட்டிக்குள்ளே போனோம். சிட்டிக்கு அவுட்டரில் இருந்தேன் நான். சிட்டிக்குள்ளே போனோம். சிட்டிக்குள்ளே போயிட்டேன். எனக்கு யாரும் எதுவும் சொல்லங்க. போயிட்டு நான் ஏற்றிட்டு சாயங்காலம் 3 மணிக்கு வெளியே வரேங்க. சாயங்காலம் வரும்போது என்னாச்சுன்னா, 2-3 இடத்துல மடக்குனாங்க. சார் லோடு இல்லை சார், எம்டி சார் சொல்லிட்டேன். யாருக்குன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் தான் அது லோடு இருந்தது. போ அப்படின்ட்டாங்க. வந்துட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் மடக்கிட்டான். வண்டியை மடக்கிட்டு இந்த டைமில் வந்து வண்டிக்கு வந்து அலோடே கிடையாது. உங்கள் வண்டி வெளியூர் வண்டியெல்லாம் வந்து நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் போகணும் வரணும். நீ எங்கே சுற்றின்னு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. என்ன பிடிச்சிட்டாரு. என்னடா இது இப்படி சொல்கிறாரு இவர், இந்த மாதிரி நம்மளுக்கு யாருமே இந்த தகவலை யாருமே சொல்லலையே அப்படின்னு நான் யோசிச்சுன்னு அவர்கிட்ட, சார் தெரியாமல் வந்துட்டேன், நான் புதுசு ஊருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னேன். சரிப்பா பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வந்திருக்க, ஒரு தடவை கேஸ் வாங்கிக்கப்பா அப்படின்றாரு அவர். போலீஸ்காரங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சார் கேஸுன்னு 2000 ரூபாய் கேஸ் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சார் கொஞ்சம் பாருங்கள் சார், 2000 ரூபாய் இல்லை சார் என்ன, இல்லைன்னா 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னாரு. 1000 ரூபா கூட கேஸ் போட மாட்டேன். 1000 ரூபாவா, 1000 ரூபாய் நான் கொடுக்குற மாதிரினா நான் ஏன் சார் வண்டி ஓட்டுறேன்னு நான். சரி கேஸ் போட்டுப்பாங்க. வேறு வழி இல்லாமல் கேஸும் போட்டாங்க. ஆன்லைனில் தான் போட்டாங்க. செலான் எடுத்து கட்டிங்க அப்படி சொல்லிட்டாங்க. கேஸ் போட்டாங்க. 2000 ரூபா போட்டாங்க. அங்கேருந்து லோடு ஏற்றின்னு வெஸ்ட் பெங்கால்லாம் பார்டர்லாம் தாண்டிட்டாங்க. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போதெல்லாம் கரெக்டாக அந்த ஜார்க்கண்டுன்னு ஒரு ஏரியா, அங்கே மொத்தமே அது 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான். அந்த ஜார்க்கண்டில் போயிட்டு ஒரிசா ஏறணும். சரிங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 20-30 கிலோமீட்டருக்கு ஒரு பர்மிட் ஒன்று போடணுங்க. உடனே ஆன்லைனில் போய் போட்டேன். அது 850 ரூபா வந்துச்சு நம்ம சின்ன வண்டிக்கு அந்த பர்மிட்டு. கண்டிப்பாக வரவங்க எல்லாம் பர்மிட் போட்டு வந்துருங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பாக போட்டுருங்க. யார் என்ன பண்ணாலும் மடக்கினாலும் என்ன பேசினாலும் டக்குன்னு எடுத்து காட்டுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்காமல் தவிர்க்கலாம். புரியுதுங்களா? அதனால் ஜார்க்கண்டுக்கு பர்மிட் போட்டு உள்ளே போகிறேங்க. பகல் டைம் தான், கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும் காலையில். போகிறேன், ஒரு ரவுடி மாதிரி வந்தாங்க பைக்கில், பெரிய பைக்கில் மாக்கா மாதிரி வந்தாங்க. காட்டு மாடு மாதிரி இருந்தான் அவனை பார்க்கும்போதே. என்னடா இவன் ஒரு மாதிரியா இருக்கானேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேங்க. ஓரம் கட்டினேன். என்னங்கண்ணா அப்படின்ட்டு இந்தியாவில் பேசினேன். என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படி பேசினேன். என்ன எல்லா வண்டியும் 300 கொடுத்துட்டு போகிறாங்க, நீ என்ன போயினே இருக்க அப்படின்னாரு. என்னண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா. 300 கொடுன்னு தெரியாதா உனக்கு, உங்கள் ஊர் வண்டிங்களுக்கெல்லாம் கேட்டுப்பாரு அப்படின்னாரு. என்னண்ணா 300 என்கிட்ட காசு இல்லையாண்ணா அப்படின்னா. டேய் போய் சொல்லாதரா எறா அப்படின்னாரு. என்னடா இவன் கொடுக்கலன்னா விட மாட்டானோ, ஆளுங்களை கூப்பிட்டு அடிச்சிருவானு சொல்லிட்டு பயந்துக்கின்னு 100 பதனா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னேன். இன்னும் 100 ரூபா சேர்த்து குடுறா, இல்லைன்னா வண்டி போவாது இந்த இடத்த விட்டு அப்படின்னாரு. என்ன பண்ணுறது,
இன்னொரு 100 சேர்த்து 200 கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு சலோ அப்படின்னாம்பா. சரி விட்டான், இதுக்கப்புறம் அவனும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. ஜார்க்கண்டை தாண்டி சத்தீஸ்கருங்க. இந்த ஸ்டேட்டு தாங்க எனக்கு. இந்த சத்தீஸ்கரில் என்னன்னா, நீங்கள் அந்த பார்டரு ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் அந்த ஹைவே தான். நீங்கள் என்ட்ரு ஆன உடனே என்ன ஆகும்னா, ஒரு 2 கிலோமீட்டர் எவனுமே இருக்க மாட்டான். 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு டர்னிங்கில் வந்து ஜீப்பு போட்டு நின்று இருப்பானுங்க ஒரு 3 பேர் 2 பேர். என்ன பண்ணா, நிப்பாட்டினேன். நிப்பாட்டாம கூட போயிருக்கலாம். ஆனால் திரட்டி வந்து பிடிச்சாங்கன்னா அதனால் என்ன செய்வேன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் நிப்பாட்டிட்டு என்னங்க சார் நான் கேட்டேன். வண்டிக்கு வந்து 300 ரூபா கார்டு போடாமல் போயின்னு இருக்கியாப்பா அப்படின்னாரு அவருடைய மொழியில். என்ன சார் கார்டுன்னு கேட்டேன். இதான்ப்பா கார்டுன்னு எடுத்து காட்டினாரு. இந்த கார்டை பாருங்கள், 300 ரூபாப்பா இந்த கார்டு வந்து 2 மாதத்துக்கு ஓட்டிக்கலாம், நீ போட்டுக்கோ, காசு எடு அப்படின்னாரு. அப்புறம் வண்டிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டினாங்க. என்ன பண்ணுறது, 300 ரூபாய் எடுத்து குத்தேன். 300 ரூபாய் இல்லை, 200 ரூபாய் குத்தேன். இவ்வளோ தான் இருக்குதுன்ட்டேன். சரி போ வேறு எதாவது வண்டி வருதா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் வேறு எந்த வண்டியும் வரல அப்படின்னா. சரி போ அப்படின்ட்டாரு. அங்கேருந்து நான் வண்டி எடுத்துன்னு வந்துட்டேங்க. சத்தீஸ்கர்லேருந்து தாண்டி வந்துன்னு இருக்கிறேங்க. வண்டி போகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. போய் இன்ஜின் ஆயில் மாட்டிக்கிட்டு வண்டியை சத்தீஸ்கரில் வண்டி சாயங்காலமாக எடுக்கிறேங்க. ஒரு 6 மணிக்காக எடுத்து சத்தீஸ்கரை தாண்டி வந்துட்டுருக்கேங்க. ஃபுல்லாகவே வெறும் கரடுங்க. என் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக கரடுங்க. அந்த நக்ஸலைட்டு எல்லாம் நிறையா அந்த இடத்துல புழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ எதுவும் கிடையாது. நான் வரும்போது யாருமே எதுவும் கிடையாதுங்க. நக்ஸலைட்டாக இருந்தால் கூட டிரைவர் நம்ம உழைக்கிறவங்க தானுங்க. நம்ம ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு யாரையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டுலாம் இல்லை. கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், ஓடி வரோம், அவ்வளோதானங்க. அதனால் நக்ஸலைட்டை பார்த்தா கூட எனக்கு பயம் இல்லை. நான் அவங்கக்கிட்ட பேசுனா என்னங்க பண்ண போகிறாங்க, நம்ம பேச தான் போகிறோம். சார் என்கிட்ட காசு கேட்டால் காசு இல்லை சார்ன்னு சொல்ல போகிறோம். வேறு எதுவும் கேட்பாங்களா? என்கிட்ட இல்லை, எதுவுமே கிடையாது சார்ன்றேன் நான். எந்திரிச்சு நின்றுட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை சார், என் வேலைக்கு பொழப்புக்காக போயிட்டுருக்கேன் சார், லோடு இறக்குனா தான் காசுன்னு சொல்லிட்டேன்னா ஒன்றும் செய்ய மாட்டான். இந்த திருட்டு பசங்க, ரவுடி பசங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க தான் எதனா மிரட்டுவானுங்க. கூட்டு போய் கட்டி வச்சு காட்டி காசை கொடு, அது கொடு, இது கொடுன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணுவாங்க. அதனால் நக்ஸலைட்டு அவங்களாம் இருப்பாங்க சொன்னாங்க. யாருமே இல்லை, மோஸ்ட்லி நான் பார்க்கல, யாரும் இல்லை, அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் யாருமே இல்லை. சத்தீஸ்கரை தாண்டி கரெக்டாக அந்த மகாராஷ்டிரா பார்டர் ஏறுதுங்க. ஃபஸ்ட் டைம் வர எனக்கு தெரியாது எதுவுமே. சொல்கிறேன் உங்ககிட்ட, எதனா பிழைகள் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அந்த மகாராஷ்டிரா பார்டர் ஏறுறேன். அந்த வெயிட்டு போடுறது ஒரு 10 லேன் இருக்குங்க ஒரு பக்கமே. அந்த பக்கம் 10 லேன் பைபாஸ் ஏறுது. வந்தேன் வெயிட்டு போடணுன்னா. வெயிட்டு போடுறதுக்கு வண்டியை அந்த இதில் போட்டு நிப்பாட்டிட்டு பார்க்குறேன் 2 300 தாங்க இருக்குது. அதாவது 2 டன்னு 300 கிலோ இருக்குது. சரிங்களா? நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 2 டன்னு 960 கிலோ வரைக்கும் ஏற்றிக்கலாம். இதை பார்த்தேன், சரி நம்மளுக்கு நான் வெயிட் லோடு ஏற்ற மாதிரி தெரியும் எனக்கு, வெயிட் கம்மி தான், 300 கிலோ தான் வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தன் வந்து சொல்கிறாங்க, வெயிட் அதிகமாகுது உனக்கு கேஸுன்றான். எப்படி இருக்கான், என்னடா சொல்கிற, 2 300 தான் கிடது வெயிட்டுன்ற, அதிகம்ன்றியாடா, இருந்தா ஆர்சி புக்கை போடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து வீசினேன். அவன் பார்த்துட்டு இவன் உஷாராக தான் இருக்கிறான், இவங்ககிட்ட காசு கறக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு சரி சலோன்ட்டு ஒரு 52 ரூபா அந்த ஸ்லிப்புக்காக வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இதை போயிட்டு அங்கே சீலாச்சின்னு கிளம்புன்ட்டான். அங்கே போன உடனே ஒருத்தர் நிற்கிறான் பேரிகார்டு போட்டுன்னு. எங்கே மகாராஷ்டிராவில் அந்த ஆர்டிஓ வெயிட்டு போட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் அது, அங்கே நிற்கிறான் அவன் தாங்க காமெடியே. போய் நிப்பாட்டினோடனே மாமூல் எடு அப்படின்னா. என்ன சார் மாமூலுன்னு கேட்டேன். என்ன உனக்கு தெரியாதா, புதுசா நீ இந்த லைனில் 200 ரூபா மாமூல் எடு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம், மாமூல் எடு அப்படின்னாரு. என்கிட்ட காசுலாம் இல்லை சார், எங்கள் அண்ணன் இந்தியன் ஆர்மியில் தான் சார் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிவிட்டு பேச முடியாது சொல்லிட்டு இவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிற, அதெல்லாம் இல்லை அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் ஃபோனில் பேசினார். சார் அவர் சாப்பாடு காசு இல்லாமல் வரணும், வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் காசு கேட்குறீங்களே சார்னு சொன்ன பிறகு அவனுக்கு எதுவுமே பேசலைங்க. ஃபோனை வாங்கி இப்படி வச்சவனுங்க தாங்க அப்படியே கம்முன்னு இருக்கானுங்க. ஒரு வாரத்தை கூட பேசலை, அப்படியே என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டான். என்னண்ணா அப்படின்றேன். என்ன ஒரு வாரத்தை கூட பேச மாட்றாங்களே அவங்க அப்படின்னாரு. ஆமாம் நான் எதுவுமே பேசலையாண்ணா. சரி நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் நேரம் பாரு, அப்படி இல்லைனா ஒரு 50 ரூபா குடுறா அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அண்ணன். ஃபோனை வச்சுட்டேன். நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவன் மூஞ்சியே பார்த்துன்னு இருந்தேன்.
அவர் சொல்கிறான் உள்ளே உட்காந்து அந்த ஆஃபீஸரு எவ்வளோ வெறியாச்சு பாருங்க எனக்கு. உங்கள் அண்ணன் மிலிட்ரியில் இருக்கான்றதுக்காக தான் உங்ககிட்ட 100 ரூபாய் கேட்குறேன் சரியா, இல்லைன்னா 200 ரூபாய் தான் வாங்குவேன் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் எனக்கு. என்னடா நாடுன்ற மாதிரி. இப்போ நான் பார்த்துனேன் என்ன எவ்வளோதான் இருக்குது அப்படின்னா 50 ரூபா இருக்குது அப்படின்னேன். எடுத்து காட்டினேன். சரி வாங்கிட்டு அவனை அமுச்சு விடு அப்படின்னு அவன் மொழியில் சொல்கிறான். கொடுத்துட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மகாராஷ்டிரா கரெக்டாக அது நாக்பூர் வந்த போது தாங்க எனக்கு நிம்மதியாச்சு. ஏன்னா இத்தனை ஸ்டேட்டை கடந்து இங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, எல்லாத்தையும் கடந்து இந்த கரெக்டாக நாக்பூர் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறுதுங்க நம்ம மும்பைக்கு. நாக்பூர் இந்த பக்கம் 3 வே, அந்த பக்கம் 3 வே, மொத்தம் 6 வழி இருக்குது சரிங்களா. அந்த நாக்பூர் பைபாஸ் ஏறினாங்க. அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டரோ சம்திங் 600 கிலோமீட்டரோ ஒரே பைபாஸ் தான். நீங்கள் எங்கே நிற்க வேண்டியதில்லை. டோல்கட்டு நடுவில் வராது. என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்டில் ஒரு டோல்கட் இருக்கும். அதை நீங்கள் தாண்ட பிறகு நடுவில் உங்களுக்கு எங்கேயுமே டோல்கட்டு வராது. அதோட நீங்கள் மும்பைக்கு முன்னாடி கீழே இறங்குவீங்க. ஒரு இடத்துல ஒரு ஹில்ஸ் இருக்கும். அங்கே வரைக்குமே உங்களுக்கு டோல் வந்து நடுவில் வராது. டோல் வரும் எங்கே வரும்னா நடுவில் சின்ன சின்ன ஊருங்க வரும்ல, அதுக்கெலாம் வந்து வெளியே போயிட்டு நீங்கள் இறங்குவீங்க. வெளியே போயிட்டு இறங்குறீங்களா அந்த இடத்துல தான் உங்களுக்கு டோல் வரும். நடுவில் டோலே கிடையாது. நீங்கள் சின்ன வண்டி, டிரான்ஸ்போர்ட் வண்டி, இந்த எல்லோ போர்டு இந்த வண்டி எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாமே 80 வரைக்கும் நீங்கள் ஸ்பீடில் போய்க்கலாம். கார் வந்து 120 வரையும் கொடுத்துருக்காங்க. 100, 120 வரையும் கொடுத்துருக்காங்க. ரோடுமே சூப்பராக இருக்குங்க. டோல்கேட்டு என் வண்டிக்கு 1000 ரூபாய்ச்சுங்க, சின்ன வண்டிக்கு. கண்டிப்பாக எல்லாருமே டோல்லாம் நிறையா ஆகும். இந்த பக்கம் வரவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன், டிரைவர்ஸும் சரி ஓனரும் சரி, டோல் அதிகம் தான் இந்த பக்கம் வருவங்க. ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு வாங்க. எந்த இடத்துல நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கலாம். நான் கரெக்டாக இந்த பைபாஸு முடிஞ்சு மும்பை கிட்ட வந்து இறங்கிட்டேங்க. இறங்கிட்டு டோல் எடுக்கிறாங்க. அப்போ தான் காட்டுது 1100 ரூபாய் 1200 ரூபாய் அப்படின்னு. இவ்வளோ டோலா அப்படின்னு அப்போ தான் நினச்சேன் நான். ஃபஸ்ட் டைம் வர்றதுனால டோலில் ஒரு அளவுக்கு பைசா போயிடுச்சுங்க எனக்கு டோலு. அப்புறமேட்டு என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஹீல்ஸ் இருந்துச்சுங்க. மேலேருந்து இறங்குது. மும்பைக்கு வந்து ஹீல்ஸ்லேருந்து கீழே இறங்குறோம் நம்ம. அது அப்படி சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஹீல்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து இறங்கி வந்தோம். வந்து ஒரு இடத்துல வண்டியை போட்டு தூங்கிட்டேங்க. என்னால் வண்டி ஓட்ட முடியல. அதனால் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேங்க, அடிக்குதுங்க வெயில். சொல்லுன்னு அடிக்குதுங்க வெயில் இங்கே மும்பையில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ வந்து கம்பல்சரி நம்ம போடணும்னு நினச்சேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி போகும்போதெல்லாம் அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து நான் ஒரு சிங்கிள் டிரைவர் தாங்க வந்தேன். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா நான் சென்னையிலேருந்து கொல்கட்டா ஒரு 1600 700 கிட்ட வருங்க. 1600 700. அப்புறம் கொல்கட்டா டு மும்பை வந்து 1800 900 வருங்க. இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2000 3000 சில்லற கிலோமீட்டர் வரும். 3500 கிட்ட வருங்க சம்திங். இவ்வளோ கிலோமீட்டர் நான் ஒரு ஆளாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது நான் வீடியோ மேக் பண்ணி நடுவில் அந்த ஒரிசாலாம் வந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க ஸ்டேட்டு. அங்கே இருக்கவங்க உண்மையாக சொல்கிறேங்க, யாரும் யார் மேலேயும் கோவப்படுறதோ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாதுங்க. அவங்க வேலையை கூலி வேலையை பார்க்குறாங்க. சின்ன மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு சின்ன குடிசை மாதிரி இருக்குது, அதுதான் வீடு அவங்களுக்கு. எங்கேயும் நான் அந்த காங்கிரீட் வீடே பார்க்கலங்க. அந்தளவுக்கு பார்த்தாலுமே அது ஒரு மாடியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு போர்ஷன் கீழே மட்டும்தான் கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்ததுங்க ஸ்டேட்டு ஒரிசா. ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த ஸ்டேட்டு. எங்கே பார்த்தாலும் மரம் இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே மரம் தாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அழகான காற்று, அந்த இயற்கையான எழில்மிகு அந்த பச்சை பசேல்னு அந்த மரங்களுடைய இலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வெளியே ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது ஃபீல். அந்தளவுக்கு இருந்தது. அப்புறம் மும்பை வந்த பிறகு சொல்ல மறந்துட்டேன். மும்பையில் வந்து ஒரு 3-4 இடத்துல உங்கள் வண்டியை பார்க்கும்போது எவனா உட்காந்து இருக்கிறவன் கை போட்டு நிறுத்துறா அப்படின்னா நிறுத்தாதீங்க, எங்கேயுமே நிறுத்தாதீங்க. நீங்கள் அவனை கண்டுக்கவே அவனை பார்க்காத மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுங்க. நிப்பாட்டினீங்கன்னா எதனா காசு பிடிக்கிடுவாங்க சரிங்களா. இப்போது நான் வந்து இந்த தகவலெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். இதை வந்து நேற்றே போடணும், இந்த வீடியோ போடணுன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரெஷருங்க. அதனால தாங்க நான் தூக்கம்லாம் கெட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் பொருளை இறக்கிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து இறக்குனுங்க. சரிங்க, இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் அடிக்கடி இப்போ தாங்க யூடியூப்பில் மொத வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் எதாவது பேச தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இல்லை இது நண்பா இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாமே நான் கொஞ்சம் திருத்திக்கிறேங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வீடியோ எடிட் பண்ணலாம் தெரியாதுங்க, அதனால் ஒரே வீடியோவை போட்டுருங்க, அப்லோட் பண்ணிடுறேங்க. ரொம்ப நன்றிங்க.